மக்களே, வெல்கம் டு தி ஃபென்சர் ஷோ. இன்னைக்கு ஷோவில் நம்ம பார்க்க போகிறது குட் லக் டு யூ லியோ கிராண்டே அப்படின்ற ஒரு இங்கிலீஷ் மூவியோட ரிவ்யூ. இந்த படம் பிரைமில் தமிழ் டப்பிங்கோட அவைலபிளாக இருக்குது. இந்த படம் ஒரு முக்கியமான டாப்பிக்கை பேசக்கூடிய ஒரு படம். செக்ஷுவல் சாட்டிஸ்ஃபேக்ஷன் அப்படின்றது தான் அந்த டாப்பிக்கு. இந்த ரிவ்யூக்கு போகிறதுக்கு முன்னாடியே ஒரு விஷயத்தை தெளிவாக சொல்லிடுறேன். இந்த படம் வெரி ஸ்ட்ரிக்ட்லி ஃபார் அடல்ட்ஸ். இதில் பேசக்கூடியதும் அடல்ட் கண்டென்ட் நிறைஞ்சதாக இருக்கும். அதுக்கேற்ற மாதிரி பிளான் பண்ணிக்கோங்க. சரி, இந்த படத்தோட கதைக்கு வருவோம். அதாவது எம்மா தாம்சன் ஒரு ரிட்டையர்டு ஸ்கூல் டீச்சர், அதுவும் ஒரு ரிலீஜியஸ் டீச்சர் இருப்பாங்க. அவங்க ரொம்ப ஒரு ஆர்த்தடாக்ஸான லைஃப் வாழ்ந்திருப்பாங்க அப்படின்னே சொல்லலாம். அவங்களோட கணவர் சில வருஷங்களுக்கு முன்னாடி தான் இறந்து போயிருப்பாரு. அண்ட் அவங்களுக்கு பிள்ளைகளும் இருப்பாங்க. பட் அவங்களோட லைஃப்ல அவங்க செக்ஷுவல் சாட்டிஸ்ஃபேக்ஷன் அப்படின்ற ஒரு விஷயத்த அனுபவிச்சிருக்கவே மாட்டாங்க அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயம் இருக்கும். அதனால் ரொம்ப தயங்கி ஒரு விஷயம் பண்ணியிருப்பாங்க. அதாவது ஒரு மேல் எஸ்கார்ட்டை வந்து ஹையர் பண்ணியிருப்பாங்க. அந்த மேல் எஸ்கார்ட் தான் லியோ வந்ததுக்கு அப்புறமேட்டு அவங்க வாழ்க்கையில் என்னென்ன மாதிரியான மாற்றங்கள் வருது அண்ட் ஒரு செஷன்லேயும் என்னென்ன மாதிரியான சம்பவங்கள் நடக்குது, அவங்களுக்குள்ள என்ன மாதிரியான கான்வர்சேஷன் பில்ட் ஆகுது, டுவர்ட்ஸ் தி எண்ட் என்ன ஆகுது அப்படின்றத அந்த படத்தோட கதைன்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப சிம்பிளான ஒரு கதைக்களம் தான். பட் இதில் பேசியிருக்கக்கூடிய அந்த விஷயம் செக்ஷுவல் சாட்டிஸ்ஃபேக்ஷன் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்குல்ல, அது ரொம்ப பேசப்பட வேண்டிய ஒரு டாபிக் அப்படின்னே சொல்லலாம். இன்ஃபேக்ட் அதை பற்றி அவேர்னஸ் அப்படின்றது கூட நிறைய பேருக்கு இல்லாமல் இருக்கும். அப்படியே அவங்க காலத்தை ஓட்டிகிட்டு இருப்பாங்க. அந்த மாதிரியான ஒரு நபராக தான் நம்ம ஹீரோயினை இவங்க டிசைன் பண்ணியிருப்பாங்க. அண்ட் ஹீரோயினுக்கும் லியோக்கும் ஒரு செஷன்லையும் ஏற்படக்கூடிய அந்த கான்வர்சேஷன் ஒன்றுமே வித்தியாசமாக இருக்கும் அப்படின்னே சொல்லலாம். அதில் நடக்கக்கூடிய சம்பவங்களும் ஒரு மாதிரி வித்தியாசமாக தான் காட்டியிருப்பாங்க. எம்மா அவங்களோட வாழ்க்கையில் எப்படி இந்த ஒரு விஷயம் நடக்கும் அப்படின்றத எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க. அந்த மூமெண்ட்லாம் வந்து நீட்டாகவே இருந்துச்சு. கிளைமேக்ஸில் நடக்கக்கூடிய அந்த மீட்டிங் அப்படின்றது உண்மையிலேயே சூப்பராக இருந்துச்சு. ஆல்சோ இவங்க ரெண்டு பேருக்குள்ளே வரக்கூடிய அந்த சின்ன கான்ஃப்ளிக்ட் அப்படின்றதும் ரொம்ப ஆர்கானிக்காக எடுத்திருப்பாங்க அப்படின்னே சொல்லலாம். டியூரேஷன் வைஸ் 1.25 மணி நேரத்தில் முடியக்கூடிய ஒரு படம் தான். பட் இந்த படத்தில் ட்ராமா அப்படின்றது ரொம்பவே கம்மியாக இருக்கும். இன்ஃபேக்ட் அந்த ஒரே ஒரு கான்ஃப்ளிக்ட் மட்டும்தான் வந்து இந்த கதைக்கே இருக்கும் அப்படின்னே சொல்லலாம். ஸோ நீங்கள் ட்ராமா எதிர்பார்க்கக்கூடிய நபராக இருந்தால் இந்த படத்தை ஸ்கிப் பண்ணிக்கோங்க. ஒரு மாதிரி ஸ்லோ பேஸாக தான் போகும். மோர் ஆஃப் அ கான்வர்சேஷன் அப்படின்ற மாதிரி தான் இருக்கும். பட் எனக்கு இந்த படம் ஓரளவுக்கு டீசெண்டாகவே ஒர்க் அவுட் ஆச்சு. என்னோட ரேட்டிங் இந்த படத்துக்கு 3 out of 5. பட் இந்த படம் வெரி ஸ்ட்ரிக்ட்லி ஃபார் அடல்ட்ஸ். ப்ராப்பரான அடல்ட் கண்டென்ட் இருக்கக்கூடிய ஒரு படம். அதுக்கேற்ற மாதிரி பிளான் பண்ணிக்கோங்க. மீண்டும் அடுத்த விமர்சனத்தில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.